பத்திரிகை என்று வச்சால் நம்மளை பற்றி எழுதுனா நம்ம அவங்களுக்கு வந்து இது விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு விட்டது. அப்போ அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அரசியல்வாதிக்கு தெரியாமல் இருக்கவனா? அப்போ கவர்மெண்ட் இஸ் த பிகெஸ்ட் அட்வர்டைசர். ஹீரோ யார்கிட்டையும் லிசன் பண்ண மாட்டாரு. யாராச்சும் சொல்லி கேட்டு இது நேராக ஆண்டவன் வந்து சொல்றாரு அருணாச்சலம் செய்கிறார் மாதிரி தானே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுதான் விஜயனுடைய தலையாய பிரச்சனை. நிச்சயமாக கூட்டணி இருந்தால் அவர் வந்து அரசியல் கட்சியாக நீடிக்கலாம், இல்லைனால் அவரும் ஒரு கமல் தான். ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக அந்த தொகுதியில் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியோட பீப்புள் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். குறிப்பிட்ட சாதியினர் அதிகமாக இருந்தால் அந்த சாதியிலேருந்து ஒருத்தரை தான் அங்கே கேண்டிடேட்டாக போடுறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சொல்லுமே அங்கே உள்ள நிறைய இருக்குது. அவங்களுக்கு தேவையான நபர்களுக்கு வந்து அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களால தான் ஆக்சுவலி உதயநிதிக்கே வந்து அவசரமாக டெப்யூட்டி சிஎம் போஸ்டிங் எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரவையிலையுமே அவங்களுடைய சொல் எடுபடுது. அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயம் மாற்றி அமைப்பதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது நிஜமா? உலகமே இப்படித்தானங்க இருக்கு. எந்த ஒரு கேபினெட் வேணாங்க, எந்த கேபினெட் எடுத்தாலும் அந்த கேபினெட்ல எல்லாம் சாதியை பார்க்காம உங்களுக்கு வந்து உள்ளே வர முடியாது. இப்போ ஒரு எம்பி சீட் வந்து ராஜ்யசபாவுக்கு வரும்போது கூட ஒரு சாதி கணக்கு இருக்கும். அது தமிழ்நாட்டில் ஆனாலும் சரி, டெல்லியில் ஆனாலும் சரி, எங்கே ஆனாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச வரை இந்த கேபினெட்ல இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொன்முடியை வந்து வெளியேற்றியாச்சு, துரைமுருகனை வந்து டவுன் கிரேட் பண்ணியாச்சு. அப்போ வன்னியர் சமூகத்தை வந்து நீங்க வந்து குறைத்து மதிப்பீடுகள் வழங்குறீங்களா? அந்த கேள்வி நிச்சயமாக வருகிறது. அப்போ அடுத்ததாக வன்னியர்களுக்கு என்ன செய்ய போறான்னு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு தேவர், ஒரு முக்குளத்தோர் வந்து இப்போ வந்து பாஜகனுடைய தலைவராக இருக்கிறார். அதிமுகவில் இப்போ டிடிவி தினகரன் நிச்சயமாக பாஜகனுடைய கூட்டணியில் தான் இருக்கிறார் என்பது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது தேவர் சமூகத்துக்கு முக்குளத்தோர் சமூகத்துக்கு திமுகனால் என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு திருச்சி சிவா இருக்கிறார், டிஆர் பாலு இருக்கிறார். இப்படி இருந்தால் கூட அதிகாரத்தின் மிக மிக அருகில் வந்து இருக்கின்ற நபர்கள். அப்போ இவர்களுக்கு அடுத்ததாக நம்ம என்ன செய்ய முடியும் என்று திமுக வந்து அந்த எண்ணோட்டம் இருக்கத்தான் செய்யும். அது கேபினெட்ல இன்னைக்கு கொடுக்க முடியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் தாராளமாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு அரசியல் கணக்கு எப்பவும் போடுவார்கள். பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்கா? எந்த இயர் வரைக்கும் இருந்தது, இப்போ உண்மையிலேயே இருக்கா? ஏன்னா எல்லாருமே சொல்லக்கூடியது எந்த கட்சி வராங்களோ அந்த கட்சியின் கீழே தான் ஊடகங்கள் செயல்படும். அவங்களுடைய ப்ரொமோஷனல் ஒர்க்ஸ் தான் ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்துட்டு இது கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லுங்க சார். இல்ல, ஒரு காலத்துல வந்து என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம்ன்றது, அதாவது ஒரு அரசியல்வாதியை திட்டுறது வந்து எந்த அளவுக்கு வேணா திட்டலாம் இருந்தது. அது வந்து 2014 வரையான காலம் வந்து அப்படிதான் இருந்தது. அதாவது 2011 இருந்து, அதாவது 2G வந்து பெரிதாக வெடித்து ஒரு செய்தியாளி இருக்கின்ற அமைச்சர்களை அனைவரையும் வந்து ஏறத்தாழ சூறையாடுகின்ற அளவுக்கு, அதாவது நீங்க எங்க ஒரு அமைச்சர், ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்து ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து மைக்க போட்டு ரொம்ப அடாவடித்தனம் பண்ண ஒரு பீரியட் இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் ஏதோ இந்தியாவை நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு ராஜீவ் சர்தேசாய், ஒரு பர்காதத்து, ஒரு பிரணாய் ராய், அர்ணாப் கோஸ்வாமி ஏதோ இந்தியாவை நடத்துகின்ற ஒரு தோற்றம் அளித்த ஒரு சமயம் இருந்தது. இன்னைக்கு பத்திரிகை வந்து இன்னும் வந்து 1.5 ரூபாய்க்கு வச்சிருந்த பத்திரிகை வந்து நீங்க 5 ரூபாய்க்கு இல்லைன்னா 7 ரூபாய்க்கு தான் வித்து கொண்டிருக்கிறது. அப்ப அது வந்து சஸ்டைனபிளே கிடையாது. அப்ப உங்களுக்கு எங்க போக வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிட்ட போக வேண்டியதா இருக்கு. அந்த அட்வர்டைசருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சு விட்டது. அதாவது பத்திரிகை என்று வச்சால் நம்மளை பத்தி எழுதுனா நம்ம அவங்களுக்கு வந்து இது விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு விட்டது. அப்போ அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அரசியல்வாதிக்கு தெரியாம இருக்கவனா? அப்போ கவர்மெண்ட் இஸ் த பிகெஸ்ட் அட்வர்டைசர். அப்போ கவர்மெண்ட்டும் ஒரு பெரிய ஒரு இது ஸ்குவீஸ் பண்ணுது. இப்போ ஏறத்தாழ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வந்து புகழ்பாடுகின்ற மீடியா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அங்கங்கே இப்போ ஒரு எதிரில் சொல்லக்கூடிய மீடியான்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு இருக்காது, பெரிய அளவில் வந்து அரசாங்கம் வந்து செவி சாய்க்காதுன்றதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. எப்படி டெல்லியில் இருக்கிறதோ அந்த என்டையர் மாடல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது. ஸோ இப்போ எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் தான் இருக்கு. இந்த 1 இயர்க்குள்ளேயே யூஸ்வலாக நெருக்கத்தில் தான் வந்து இந்த கூட்டணியை பற்றின அறிவிப்புகள்லாம் வெளியாகும், ஒரு ஃபியூ மந்த்ஸ் அப்படி இருக்கு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ ஒரு கூட்டணி வந்து உறுதியாயிருக்கு, லைக் பாஜக அண்ட் அதிமுக. இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வலுவாக இருக்க போகுது? அதிமுக இப்போ இருக்கிற நிலையில் வந்து பாக்கி இருக்கின்ற கட்சிகளோடு, பாஜக தவிர இருக்கின்ற கட்சிகளோடு ஒரு கூட்டணியானது, பாமக ஆனாலும் சரி, விஜயனுடைய கட்சியானாலும் சரி, எல்லாம் ஒன்றாக நின்னாலே தாராளமாக அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து பாஜக எதிர்ப்பு என்பது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் மத்தியில் தான். விஜய் கூட்டணிக்கு வருவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாருமே சுற்றி இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கூட்டணிக்கு வரனா முதலமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அவர் முன் வைப்பாரு அப்படின்னு. ஆனா இது சாத்தியமா? இல்ல, அது தேவையில்லை. அரசியல் ரீதியாக அது மிக மிக மோசமான ஸ்டெப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்போ நீங்கள் ஒரு 40 எம்எல்ஏ 40 சீட்டு இல்லைன்னா 50 சீட்டு வாங்கிட்டு நீங்கள் அதில் ஒரு 30 பேரை ஜெயிக்க வச்சு இல்லைன்னா 25 பேரை ஜெயிக்க வச்சுட்டு உள்ளே வந்துட்டு
ஒரு வருஷம் கழிச்சு இல்லைன்னா 2 வருஷம் கழிச்சு ஆட்சி எப்படி நடக்கிறது, அதிகாரம் இப்படித்தான் நடக்கிறதுலாம் அதை கற்றுக்கொண்டு அதன் பிறகு வந்து எனக்கு பிடிக்கலப்பா நான் இதுலேருந்து வெளியே வர்றேன்னு சொல்லிட்டு தாராளமாக வெளியே வரலாம். அப்புறம் அந்த அரசாங்கம் வந்து அன்ஸ்டேபிள் அரசாங்கமாக இருக்கும், ஒரு வேளை விழும் இல்லைன்னா விழவில்லை. ஆனால் அந்த ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கிறதுல வந்து நீங்கள் தாராளமாக கேம்பெயின் செய்து 2031 உங்களுடைய களமாக தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் இப்போ போய் முதலமைச்சராக உட்காந்தீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் 10 நாள் நிற்காதுங்க. 10 நாளுக்கு பிறகு மக்கள் அந்த அளவுக்கு வந்து கழுவி ஊற்றுவாங்க. ஏனென்றால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் என்டையர் திங் தட் கவுண்ட்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹீரோ யார்கிட்டையும் லிசன் பண்ண மாட்டாரு, யாராச்சும் சொல்லி கேட்டு இது நேராக ஆண்டவன் வந்து சொல்கிறாரு அருணாச்சலம் செய்கிறார் மாதிரி தானே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதுதான் விஜயனுடைய தலையாய பிரச்சனை. நிச்சயமாக கூட்டணி இருந்தால் அவர் வந்து அரசியல் கட்சியாக நீடிக்கலாம், இல்லைனால் அவரும் ஒரு கமல் தான். ஸோ ராதாகிருஷ்ணன் சார், இன்னைக்கு இந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. இன்னுமே நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. பட் மறுபடியும் இன்னொரு நேர்காணலில் நம்ம சந்திச்சு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து விவாதிக்கலாம். நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.